இப்போ நம்ம பெரிய ஆக்டர்லாம் பார்த்தோம்னா, அவங்க வந்து நான் இதுக்காக ஹோம் ஒர்க் பண்ணேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஹோம் ஒர்க்ஸ் என்ன? ஹோம் ஒர்க்குன்னு தனியாக எதுவும் இல்லை. ம்ஹ்ம். லைக் எவ்ரி சிங்கிள் ப்ராஜெக்ட் நம்ம சில விஷயம் கற்றுக்கிறது தான். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறது தான். ஸோ அப்படி தான். மற்றபடி அந்த கேரக்டர் என்ன ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா அதுபடி தான் நான் ப்ளே பண்ணுவேன். மற்றபடி இல்லை. ஸோ நெறைய இப்போ படங்கள் நீங்க பண்ண சீரிஸா இருக்கட்டும், இல்லைன்னா சீரியலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கிராமத்து அந்த மாதிரி ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு படம் தான் இல்லையா? ஸோ நீங்க சூஸ் பண்ணி அப்படி பண்றதா? இல்லைன்னா வந்து உங்களுக்கு இது பண்றது தான் விருப்பமா? சூஸ் பண்ணி பண்ணுறது அப்படி இல்லை. எனக்கு வர்றது எல்லாமே அந்த மாதிரி தான் வருது. ஓகே. லைக் விச் இஸ் லுக் லைக் ட்ரெடிஷ்னல் அண்ட் ம். வில்லேஜ் லுக். ஒரு ம். நம்ம வீட்டு பொண்ணு எப்படி யா. இருப்பாங்களோ அந்த மாதிரி தான ஒரு கேரக்டர்ஸ் வருது. ஸோ இட் வாஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா எல்லாரும் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இந்த ஃபீல் மாதிரி. ஆகும் அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வருது.